ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 3 10 5 பதிகத்தின் 4 பாசுரத்தில் வம்பவிழ் கோதை பொருட்டா மால் விடையேழும் அடர்த்த செம்பவளத் திரள்வாயன் சிறீதரன் தொல்புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டு உழலாதார் தம்பிறப்பால் பயனென்னே சாது சனங்களிடையே என்று பாடுகிறார். மிகுந்த அழகும் நறுமணமும் பொருந்திய மலர்களால் ஆன மாலையை சூடியவளும் நீலாதேவியின் அம்சமாக பிறந்தவளுமான நப்பினை பிராட்டியை நிறுத்தி, இந்த எருதுகளை வெல்பவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்போம் என்று கும்பன் என்னும் இடையர் தலைவன் அறிவித்தான். அவளுடைய தலைமுடியையும் அழகியும் கண்டவுடனேயே எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்று மிகவும் பெரியதான 7 எருதுகளையும் ஒரே சமயத்தில் கழுத்தை பிடித்து நெரித்தான். தன் திரண்ட தோல் வலிமைக்கு எருதுகள் தோற்று விரும்பியதை அடைவதற்கு இருந்த தடைகள் நீங்கியதால் பவளம் திரண்டது போன்றுள்ள தன் சிவந்த திரு ஆதாரத்தை விரித்து புன்முறுவல் புரிந்தான் கிருஷ்ணன். இப்படி வீரஸ்ரீயானவள் வெளிப்பட்டு நப்பின்னை அணைத்துக் கொள்ளும்படி வெற்றியுடன் நின்ற அந்த கிருஷ்ணனை நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று கூறி அவன் இயல்பான திருக்கல்யாண குணங்களை வாயார பாடி அஞ்சலி முத்திரையை செய்தபடி தலைகீழாக கூத்தாடி அவ்விதம் ஆடியபடி உள்ளதே தங்கள் வாழ்க்கை என்று ஆர்வாரம் செய்து தெரியாமல் உள்ளவர்கள் சாதுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நடுவில் வந்து பிறப்பதால் என்ன பயன் உள்ளது என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.